காசு ஆசையும் இளமையாகிறது, வாழ வேண்டும் என்ற ஆசையும் என்ன செய்யுது, அது இளமையாவே இருந்துகிட்டு இருக்குது. ஆளுதான் கிழவனா இருக்கானே தவிர ஆசை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குமான்னு கேளுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கு ஆசை, சென்சஸ் எடுத்து பாருங்க. இளைஞன் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். இவனை கேட்டா இன்னொரு 200 வருஷம் இருந்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹிர்சு அலல் மால் வல் ஹிர்சு அலல் உமர், வாழ்நாளில் கொண்ட பேராசையும் பணத்தின் மீது உள்ள பேராசையும் மனிதன் இளமையாகவே இருக்கிறது என்று சொன்னது முஸ்லிம்ல 1736வது ஹதீஸில் இருக்கிறது. இது மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த பண விஷயத்தை தேட சொல்லும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க, இப்பெல்லாம் நம்மளை திரட்டும், அளவுக்கு மேல ஆசை வரும், அதை ஒரு லெகான போட்டுக்கிட்டு சம்பாரி, கண்ட்ரோல் போடுறது என்ன செய்ய சம்பாரி. கண்ட்ரோல் போடுறது எப்படி கண்ட்ரோல் போடுறது, கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய வழியையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்து உள்ள ஹதீஸ் வந்து புகாரில கூட 6420வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இத கண்ட்ரோல் பண்றதுக்கு வழியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சும்மா தத்துவத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. பேராசையை கண்ட்ரோல் பண்ணுன்னா பயான் பண்ண கண்ட்ரோல் ஆயிருமா? பேராசையை கண்ட்ரோல் பண்ணுங்க லட்சந்திர சொன்னாலும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இன்று முதல் நான் பேராசையை கண்ட்ரோல் பண்ணுகிறேன், உன்னை கண்ட்ரோல் ஆயிருமா? அது அந்த ஆசை உள்ளது இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒன்னு செய்ய சொன்னாங்கன்னா அது எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு வழியையும் சொல்லி தருவார்கள். என்ன வழி தெரியுமா? அதாவது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களுக்கு பேராசை வருதுல, அது பார்த்து பேராசை எப்போ வருது? மேல உள்ளவனை பார்க்கும்போது தான் வருது. எதனால பேராசை வருது? நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, எல்லா ஊர்ல எல்லாரும் குடிசை, அவனுக்கு பங்களா ஆசையே வராது. எல்லாரும் அந்த ஊர்ல 50 பேருமே குடிசையா இருக்காங்கன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன வராது? நம்ம ஒரு அரண்மனையை கட்டணும்னு ஒரு ஆசையே வராது. ஒரே ஒருத்தன் கட்டிட்டான்னு வைங்க, இந்த மாதிரி அப்படின்னு என்ன செய்ய, உன்னை பார்த்தவனு தானே வரும். வாஷிங் மிஷின் வேணும்னு கும்பல கேட்கவே மாட்டா. பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்கன்ற உடனே பஞ்சாயத்து வரும். பக்கத்து வீட்டுல வாங்கலன்னா பஞ்சாயத்து வருமா? பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, தெரிஞ்ச வீட்டுல, சொந்த மாமா வீட்டுல, மச்சான் வீட்டுல வாங்காத வரைக்கும் உன்கிட்ட வாஷிங் மிஷின் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, பிரிட்ஜ் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அது வேணும் இது வேணும் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, வெளிநாட்டு சாமான் வேணும்னா தொந்தரவு எப்ப தொந்தரவு பண்ணுவாங்க? அங்க எங்கேயாவது வந்துட்டா போச்சு. யாராவது வீட்டுல வந்துருச்சுன்னா நமக்கு அது வேணும்ல. அப்ப மனிதனுடைய பேராசை எங்க உருவாகுது தெரியுமா? மேல உள்ளதை பார்க்கும்போது தான் உண்டாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, இதா நல்ல அகதுக்கும் இலாமன் ஃபுல்லில் அலைஹி ஃபில் மாலி வல் கல், செல்வத்திலையும் படைப்பு கோலத்திலையும் சிறப்பிக்கப்பட்ட ஒருவனை நீங்கள் காண நேர்ந்தால், உங்களை விட காசு பணம் நல்லா உள்ளவனை பாக்குறீங்க, உங்களை விட திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தனை என்ன செய்றீங்க, நீங்க பாக்குறீங்க, அழகா இருக்கிறவனை பாக்குறீங்க. இப்படி பார்த்தால் அதை நீங்க அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா, உங்களை பேலன்ஸ் பண்ற பரிகாரம் என்னன்னு கேட்டா, ஃபல்யன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல் மின்ஹு, தன்னை விட கீழே உள்ளவனையும் பாரு. தெருவுல ஒருத்தன் வாஷிங் மிஷின் வாங்கிட்டான், இன்னும் 40 பேர் வாங்காம இருக்கானே. 42 பேர் இருக்கக்கூடிய ஒரு தெருவுல ஒருத்தன் வாங்கிட்டான், நம்ம ஒரு ஆள் வாங்காத ஆளுன்னு வைங்களேன், மீது 40 வீட்டுல ஒண்ணு வாங்காம இருக்கான, நீ என்ன பண்ணனு? இந்த பண்ணலாம், அவன் மனமாங்கலையா, நம்மளோட கீழே இருக்கானே, நம்ம கிட்ட அம்மி கூட வியாச்சு இருக்கு, அது கூட வந்துட்டு இல்லையே, நம்ம கீழே இருப்பான்ல, நமக்கு கீழே கண்டிப்பா இருப்பானா இல்லையா? எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு கீழே என்ன, ஒரே ஒரு 2 பேருக்கு தான் இந்த பஞ்சாயத்து. என்னது? உள்ளதுலயே எல்லாத்துலயும் கீழே ஒரே ஒருத்தன் நிப்பான்ல, அவன் தான் கீழே உள்ளால பார்க்க இயலாது. எல்லாத்துலயும் மேல ஒருத்தர் இருப்பான்ல, பில்கேட்ஸ் உலக பணக்காரன், அவன் யார் போய் பார்ப்பான்? வேலைக்கு பார்க்கறது. அவன் பொறாமைப்பட மாட்டான், அவனுக்கு சொல்ல தேவையில்லை. பில்கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் யாரை பார்த்து பொறாமப்படுவான்? அவன்கிட்ட உள்ளதுல கூடுதலா இருக்குது. அப்ப இந்த 2 நபருக்கு தான் மேட்ரு. இப்ப இந்த 2 நபரை தவிர உலகத்தில் உள்ள யாரை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு கீழே ஆள் இருக்கும். அவனுக்கு கீழே என்ன இருக்கு? 1 லட்சத்துக்கு உள்ளவன் வந்து சிவா 90,000 வச்சுக்கிறவன் கீழே இருப்பான். 90,000 வச்சுக்கிறவன் 75,000 வச்சுக்கிறவனை பாரு, 75,000 வச்சுக்கிறவன் 50,000 உள்ளவனை பார்த்துட்டு இவனை விட நல்லா இருக்கணும் இல்லையா? 50,000 வச்சுக்கிறவனை செய்யணும், 5,000 வச்சுக்கிறவனை பார்த்துட்டு இவன் 5,000 வச்சுட்டு கஷ்டப்படுறான், நம்ம நல்லா இருக்கிறோமே. 5,000 வச்சுக்கிறவன் என்ன பண்ணனு, நம்ம கடன் இல்லாம இருக்கோம், இவன் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கானே, நம்ம பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? கீழே பார்த்துருங்க எல்லாத்தையுமே. உங்களுக்கு எல்லா வகையிலையும் எந்த மனுஷனை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு கீழே நிச்சயமா ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க தான் உலகத்துல கடைசி கிடையாது. உங்களுக்கு கீழே உங்க ஊர்ல எடுத்துக்கொண்டாலும் உங்க தெருவில் எடுத்துக்கொண்டாலும், அப்ப நம்ம இப்படி பார்த்து பழகிட்டோம்னு சொன்னா அந்த பேராசை நிறைய இருப்பேன். என்ன நல்லா சம்பாதிப்போம், மேல நம்ம அவனோட நல்லா இருக்கும், மன நிறைவு அடைஞ்சிக்கணும். இந்த பேராசைப்பட்டு பட்டு பட்டு லிமிட்டுக்கு தாண்டும் பொழுதுதான் ஹராம செய்ய சொல்லுது, தடுக்கப்பட்டதை செய்ய சொல்லுது, பாவத்தை செய்ய சொல்லுது, அவனோட போட்டி போட வைக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? இவனை விட நான் நல்லா இருக்கேன்ல, விடு, நம்ம பாட்டு சம்பாதிச்சிட்டு இருப்போம், நம்ம கீழே 1000 பேர் இருக்கான்ல, மேல 4 பேர் தானே இருக்கிறான். நம்ம எப்படி நினைக்கணும்? மேல உள்ளவனை எடுத்து எண்ணி பாத்தீங்கன்னா 40 பேர் இருப்பான், கீழே உள்ளவனை என்ன 4000 பேர் இருப்பான்.
4000 பேருக்கும் நல்லா இருக்கல இல்லையா நீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட மேலே உள்ளவரை நீங்க பார்க்க நேர்ந்தால், செல்வத்தில, ஆற்றல்ல, சக்தியில, மற்ற விஷயங்கள்ல, பதவியில, அந்தஸ்துல மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், ஒரு முதலமைச்சரை பாக்குறீங்க, ஒருத்தர் தானே நாட்டில் முதலமைச்சர் இருப்பார், மத்தெல்லாம் கீழே தானே இருப்பான், மாதிரி அவனுக்கு பாக்குறேன், கீழே உள்ளது பாரு, 50 பேரும் முதலமைச்சர், 72,000 முதலமைச்சரா இருக்கிறான். நீ என்ன நினைக்கிறேன்? மேலே உள்ளவன் 1 2 தான் இருப்பான், கீழே தான் நிறைய பேர் இருப்பாங்க. உன்னை விட கீழே உள்ளவங்களை பார்த்துக்கன்னு சொல்றாங்க. இது புகாரியில 6490வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உன்துரு இலா மன் அஸ்வல மின்கும், இவங்க நினைக்கிற மாதிரி வெறுக்கத்தக்கதோ அது இருக்கவே கூடாது என்று இருந்தால், தொலைஞ்சிட்டு போகுது பொருள் தானே. வீட்டை வந்து பறிக்க வர்றான், வீடு எடுத்துட்டு போன தருவன் இருக்கிறேன், ரூபாய் பறிக்க வர்றான், எடுத்துட்டு போனா செக் புக்கை பறிக்க எடுத்துட்டு போ, அப்படி நிக்க முடியுமா? நிக்காத, விடாத, ஃபைட் பண்ணு, காப்பாத்து. அது மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய். இது புகாரியில 2480வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். யார் தன்னுடைய சொத்தை காக்கின்ற போரில் கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீது, உயிர் தியாகி. அது மாத்திரம் இல்ல, நம்ம செல்வத்தை நமக்கு மட்டும் சேர்க்காம நமக்கு புள்ள குட்டிகள் இருப்பாங்கல்ல, அதுவ கஷ்டப்படக்கூடாது, யார்த்தையும் கையேந்திரக்கூடாது, யாசகம் கேட்டக்கூடாது, அது உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறமே, அது ரொம்ப சிறந்த நிலை. இருக்கிறதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி எறிஞ்சிட்டு போயிடாம என்ன செய்யணும், சொத்துக்களை நம்ம புள்ள குட்டிகளுக்காக சேர்த்து வச்சுட்டு போனோம்னு சொன்னா அது மிக சிறந்த நிலை என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துறாங்க. எல்லாத்தையும் அள்ளி எறிஞ்சிட்டு போயிடக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட இந்த சொத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவரும் இந்த 10 சொர்க்கவாசிகள்ல ஒரு ஆள், சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சகாபாக்கள்ல இவர் ஒரு ஆள். இவருக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ரொம்ப கடும் வேதனையில் இருக்கிறார், நோய் விசாரிக்க வர்றாங்க. வந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் நினைக்கிறார் நம்ம இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறார், ஆனா முடியல, பின்னாடி வரைக்கும் பாலம் இருந்தாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, நமக்கு இருக்கிற இந்த வேதனைக்கு அநேகமா நம்ம கதை முடிஞ்சிடும், நம்ம மூத்தா போயிருவோம் அப்படி நினைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, இன்னி கது பலகபி மினல் வஜஇ, எனக்கு பயங்கரமான வேதனை வந்து விட்டது, அனதுமாலின், எனக்கு நிறைய காசு பணத்தை எல்லாம் தந்திருக்கிறான், நிறைய சொத்து இருக்கு எனக்கு, இந்த நிலையில எனக்கு மரணம், எனக்கு வேதனை ஜாஸ்தியா இருக்கிறது. வலா எரிசுனி இல்லா இப்னத்துனி, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, ஆம்பளை வாரிசு எல்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்கு இவ்வளவு சொத்து, என்னத்துக்கு? அது புருஷன் வீட்டுல நல்லா வாழும்ல, அங்க போய் சந்தோஷமா இருந்துக்கணும், நான் எதுக்கு மட்டும் விட்டு போவேன்னு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அப்ப அத்த சத்தக்கும் சுடுகை மாலி, என்னுடைய சொத்தை வந்து 3 பங்கா வச்சு, ஒரு பங்கை என் மகளுக்கு விட்டுட்டு 2 பங்கை நான் தர்மம் செய்ய போறேன். 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் மகளுக்கு வச்சுட்டு 2 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யறேங்கிறார். 2/3 தர்மம் செய்ய போறேன், 3/2 நான் தர்மம் செய்ய போறேன் சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப அப்படி செய்யட்டுமான்னு கேட்கிறாரு. பொம்பளை புள்ள தான் இருக்குது, போதும், இருக்கிறது இது போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு போனா வேஸ்ட், அது அதிகமா எனக்கு தெரிகிறது, அதனால 3/2 பங்கை நான் தர்மம் செய்யறேன், 33% விட்டுட்டு 66% நான் என்ன செய்ய போறேன், தர்மம் செய்ய போறேன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா, கூடாது. பாருங்க, நல்ல காரியத்துக்கு கொடுக்குறேங்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லல, அவரு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு கூட சொல்லல, மகளுக்கு வச்சுட்டு தான் போக போறாரு. இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா, முடியவே முடியாதுன்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, சரி அப்ப நான் பாதியை கொடுத்துறேன், 50% கொடு, 33க்கு பதிலா என்ன செய்யறேன், 50% பிள்ளைக்கு விட்டுவிட்டு 50% என்ன பண்றேன், தர்மம் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதுவும் கூடாது, பாதியெல்லாம் விட்டுட்டு போக கூடாது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ செய்யறதா இருந்தால் ஒரு சுலுசு, 3/1 பங்கு வேண்டாம் செய். தர்மம் செய்யறாங்க, இருக்கிற சொத்துல எவ்வளவு பண்ணலாம், 3/1 தான் செய்யலாம். அது கூட ஒரு சுலுசு கபீருன், அது கூட ஜாஸ்தியானா, அதை விட குறைச்சிக்கிறது நல்லது. இருக்கிற சொத்துல 3 பங்கு வச்சு 1 பங்கு தான் இந்த மாதிரி பணிக்கு செலவழிக்கணும். ஆனால் அதுதான் அதிகபட்சமான, மேக்சிமம் அவ்வளவுதான். ஆனா அது அதிகம், அதை விட ஒரு 25%, ஒரு 20% இருந்தா நல்லது. அது ரசூலுல்லாஹ் சொல்லல, அது ஜாஸ்தினா அதோட கம்மியா, 30% கம்மினா ஒரு 25 காவாசி இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. 3/1 பங்கு செய்யறது ஜாஸ்தி தான், அதை வேண்டா செஞ்சுக்க, நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுனால அதை வேண்டா செஞ்சுக்க. 1/3க்கு மேல அதிகமா போக கூடாது, 3/1 பங்கை விட அதிகமாகி விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிவுரை சொல்றாங்க, இன்னக்க அந்ததர வரசத்தக்க அக்னியா, உன்னுடைய வாரிசுகளை பணக்காரர்களாக நீ விட்டு செல்வது, அக்னியான பணக்காரர்கள் செல்வந்தர்களாக விட்டு செல்வது கைருன், அதுதான் சிறந்தது. மின் அன் ததரகும் ஆலத்தன், அவர்களை வறிய நிலையில் விட்டு செல்வதை விட, உன் புள்ள குட்டியல
நல்ல வசதியோட விட்டுட்டு போனீங்கன்னா அதுதான்ப்பா சிறந்தது. அவங்கள வறுமையில விட்டு நாச மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய வகையில் அவன் பிள்ளைகளை விட்டுட்டு போறதை விட அவங்கள தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டுட்டு போறது உனக்கு நல்லது. அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடாத, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போ, பிள்ளைகளுக்கு நல்லா நிறைய சேர்த்து வச்சுட்டு போ. ஒரு 25%, 33% வரைக்கும் நெஞ்சிக்க நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கப்பா அதிகபட்சமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்வதில் பார்க்கிறோம். 1296 புகாரியில 1196 இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்? பொருளாதாரத்தை வெறுக்கிறது ஒரு ஆன்மீக நிலையே கிடையாது. அத பொருளாதாரத்தை சேர்த்து இவரெல்லாம் சொர்க்கம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டவர் பாருங்க. இவர் யாரு இஸ்லாத்தின் பார்வையில? இந்த மாதிரி நிறைய காசு பணம் வச்சிருந்த இவரு சொர்க்கவாசி என்று உலகத்திலே கேரண்டி கொடுக்கப்பட்டவர்ல ஒரு ஆள். அப்ப இந்த பொருளாதாரத்தினால அவர் சொர்க்கத்துக்கு தடை வந்துச்சா?